அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 27/10/2025 பாக்கியதார கம்பெனிக்கான ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நேற்று வந்த ரிசல்ட்டில் ஒரு சில பேட்டர்ன்கள் நான் மார்க் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதனால் வந்து இந்த இடங்களை பார்க்கலாம். இந்த இடங்களில் இந்த 4 ஜீரோ வந்ததுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்னில் செக் பண்ணி பார்த்தபோது நம்ம கடைசி 3 ரிசல்ட்டுகள் என்ன மாதிரி ரிசல்ட்டாக வந்திருக்கு, இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்டுகளுக்கும் ஒரு வாய்ப்பு எப்படி இருக்கும், இந்த ஜீரோ அப்படிங்கிற நம்பர் திரும்பவும் எகெயின் வந்து இன்றைக்கி சீபோர்டில் வரதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த கணிப்புகள் எடுத்திருக்கேன். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், சரிங்களா? இந்த 4 நாள் ஜீரோ அப்படிங்கிற இந்த ஜீரோ சீபோர்டில் வச்ச நம்பருக்கு இன்றைக்கி 5வது நாளும் சீபோர்டு ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லைன்னா 9 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று ரிசல்ட் வந்து 690. இப்போ நான் வந்து இன்றைக்கான ஏ போர்டுக்கு நான் இந்த ப்ளூ கலர் மார்க்கிங் வச்சுருக்கேன். இந்த 690 அப்படிங்கிற நேற்று ரிசல்ட்டுக்கு இந்த இடத்துல நான் வந்து ஒரு கட்டங்கள் வைக்கிறேன், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல 6ன்னு வச்சேன்னா நேற்று ரிசல்ட்டு 690 வந்து இந்த மாதிரி 690 க்ளோஸ் ஆகுது, சரிங்களா? அதற்கு முன்னாடி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 220 ஓகேங்களா? அடுத்த ரிசல்ட் வந்து அதுக்கு முன்னாடி 690க்கு முன்னாடி ரிசல்ட் வந்து 200 அப்படின்னு வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 200 அப்படின்னு வந்திருக்கு, சரிங்களா? அப்போ மிஷின் வந்து ஒரு பேட்டர்னை வந்து ரிவர்ஸ் பேட்டர்னில் நம்பர் அடிக்குது. ஏன்னா மேலேருந்து ரிசல்ட்டுகளை கொடுத்தோன்னா ஈஸியாக கணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால ரிவர்ஸ் கீழேருந்து அந்த நம்பருக்கான பேட்டர்னை இந்த ஜீரோ வச்சு மேட்ச் பண்ணியிருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 690 ஜீரோ சீபோர்டு வரணும், 200 அப்படிங்கிற நம்பரில் சீபோர்டு ஜீரோ வரணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி தான் அது மிஷின் ஓடி இருக்குது. இந்த 220க்கும் பார்த்திங்கன்னா இந்த 220 இந்த கிராஸில் போயிருக்கும், 220 அப்படின்னு போயிருக்கும். அப்போ இந்த இடத்துல 220 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்திருக்கும், சரிங்களா? அப்போ இதில் ஒரே ஒரு நம்பர் கேப் இருக்குது. என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா சரியாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் 22, அதுக்கு மேலே இருக்கிற சீபோர்டு ஜீரோன்னு வச்சுக்கிட்டா 220, சரிங்களா? அப்போ இந்த 200ன்னு வச்சா சீபோர்டு ஜீரோ வச்சு இந்த 200, ஓகேங்களா? அடுத்து இந்த 690க்கு மேலே இருக்கிற சீபோர்டு வச்சா 690ன்னு நேற்று ரிசல்ட் வந்திருக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிற 6, இந்த இடத்துல இருக்கிற ஒரு 0, இந்த இடத்துல இருக்கிற ஒரு இன்னொரு 0ன்னு வந்துச்சுன்னா அந்த நம்பர் சீபோர்டை மேட்ச் பண்ணி இந்த இடத்துல நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு சீபோர்டு ஜீரோ வந்து அது மேட்ச் பண்ணணும். அது இன்றைக்கி மேட்ச் பண்ணிச்சுன்னா இன்றைக்கி 600 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரணும், ஓகேங்களா? கணிப்புகள் இந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? இதற்கு முன்னாடி நேற்று வந்து ஒரு ரிசல்ட்டுகள், நேற்றுக்கு முந்தினம் வந்து மதியம் நான் ஒரு ரிசல்ட் கொடுத்துருந்தேன். 0349 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன் குரூப்பில். வந்து இந்த 0349 பாக்ஸில் வந்து 4 ஆப்ஷன் 1 and 2 and 3 and 4 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அதில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து பயன்படுத்துங்க. அந்த ஒரு 6 நம்பர் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் 1ல் ஒரு 6 நம்பர், 2ல் ஒரு 6 நம்பர், 3ல் ஒரு 6 நம்பர், 4ல் ஒரு 6 நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே சேம் பேட்டர்னை தான் நான் அன்றைக்கி சொல்லியிருந்தேன், முந்தின நாள் சொல்லியிருந்தேன். அந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு, சரிங்களா? இந்த நம்பர் நல்லத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 0 சீபோர்டு வச்சு ஒரு 6 நம்பர் சொல்லியிருப்பேன், 3 சீபோர்டு வச்சு ஒரு 6 நம்பர், 4 சீபோர்டு வச்சு ஒரு 6 நம்பர், 9 சீபோர்டு வச்சு 6 நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுவுமே கணிப்புகளில் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கணிப்புகளில் நல்ல ஒரு மேட்சிங்காக இருந்திருக்கு, சரிங்களா? இந்த இடத்துல ஒரு 0047ங்கிற ஒரு பேட்டர்ன் எடுத்தேன். பட் அந்த பேட்டர்ன் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறேன், சரிங்களா? அதை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 002ன்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அதாவது 002ங்கிறது 200 அப்படின்னு ஒரு ரிசல்ட்டாக வந்துச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 220 அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்து 022ன்னு எடுத்திருக்கேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நம்பர் நேற்று வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 069. இது எல்லாமே ஏறு வரிசையில் எழுதியிருக்கேன். இந்த 3 நம்பரையும் பார்த்தீங்கன்னா 0க்கு 0 காமனாக இருக்கும், ஓகேங்களா? 0க்கு 0 இன்றைக்கி வந்து ஏ போர்டில் காமனாக அப்படி இருக்குன்னு மாதிரி இந்த பேட்டர்ன் பிரகாரம் இந்த இடத்துலையும் ஒரு 0 வருதுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? அப்போ அந்த 0க்கு 2க்கும் நடுவில் ஒரு ரெட்டப்படை எண்கள் இல்லை. ஆனால் அந்த 2க்கும் 6க்கும் ரெட்டப்பட நடுவில் வந்து ஒரு 4ன்னு ஒரு நம்பர் இருக்குது, ஓகேங்களா? இங்கே 2 தடவை 2 வந்ததுனால இங்கே ஒரு 2 தடவை 9 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது இந்த இடத்துல 2க்கு ஒரு 6, 2க்கு 6ன்னு வச்சும்போது இங்கே ஒரு 4ன்னு வரணும். அப்போ 0 காமனாக வைக்கிறோம். இந்த இடத்துல ஒரு 4ங்க நம்பர், இந்த இடத்துல மேலே 2 சீபோர்டில் 2 வந்த மாதிரி இந்த இடத்துல 9 அப்படின்னு ஒரு பேட்டர்ன் வருது, சரிங்களா? அப்போ இந்த நம்பர் 049ங்கிற நம்பர் என்ன பேட்டர்னாக வரலான்னு பார்த்தீங்கன்னா 904 அப்படிங்கிற நம்பராக இன்றைக்கி ரிசல்ட் வரலாம். அல்லது ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். 904 டைரெக்டாக 904 940 அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இதில் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 600ன்னு நம்ம ஆல்ரெடி இங்கே எடுத்தோம், சரிங்களா? அந்த 600 அப்படின்னு ஒரு ரிசல்ட் எடுத்தோம், இன்றைக்கி வரக்கூடிய கணிப்புகளாக எடுத்தோம், சரிங்களா? இப்போ 600 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 904 எடுத்தோமா, 2 நம்பர் எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே 047 ஒரு நம்பர் எடுத்தோம்,
சரிங்களா? அந்த 047 எப்படி எடுத்தாங்கிறத நாளைக்கு உங்கள் வீடியோவில் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே 3 டிஜிட்டு டைரெக்டாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதே போல் அந்த 407 இந்த இடத்துல நான் வந்து 047ங்கிற நம்பரை வந்து நான் 407ஆக நான் கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ இது 3மே நமக்கு வந்து 3 டிஜிட்டில் வருது. ஓகேங்களா? இப்போ 4 டிஜிட்டில் என்ன மாதிரி பேட்டர்னாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0600 அதாவது இந்த நம்பர் எடுத்தோம் இல்லையா, இந்த 600ன்னு எடுத்த நம்பருக்கு 06002 ஓகேங்களா, 06002 9600 அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நம்பர் மேக்ஸிமம் வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 நம்பர் தான் வரும். ஓகேங்களா? முடிஞ்சதுன்னா ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் டோக்கனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து 0699 அல்லது 9699 வரைக்கும் ஒரு 10 நம்பர். அப்போ ஒரு 20 30 ருபீஸ் டோக்கனில் இந்த நம்பருங்களை எடுத்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த 904ம் 407ம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 600 நீங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இந்த மாதிரி வரலாம். இதில் இந்த 0600 அப்படிங்கிற நம்பர் பேட்டர்ன் க்ளோஸ் ஆனால் தான் இந்த இடத்துல மேக்ஸிமம் இன்றைக்கும் 5வது நாளாக இந்த இடத்துல 0 வரதுக்கான சான்சஸில் க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதான் முடிகிறது. இதெல்லாம் பொறுமையாக இன்றைக்கி நான் ரொம்ப ஷார்ட்டான வீடியோ ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக செக் பண்ணி இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.